உம்மை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். தேவ பிள்ளைகளே, இதை நீங்க ஆழ்ந்து சிந்திக்கணும். அன்னைக்கு இயேசு ராஜாவை அடித்துட்டு எல்லாரும் பரியாசம் பண்ணி கேலி கிண்டல் செய்கிறாங்க. அதோடு தான் முடிந்ததா? இன்னைக்கும் உங்களை அடிக்கிறவன் யார் என்பதை எல்லாரும் பார்க்கிற அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை இருக்கிற. இயேசுவை அடிக்கிறவர் யார்? உங்களாலேயே என்னாலே தானே தேவன் அடிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு மனம் திரும்பலாமா? அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் செய்த தப்பிதங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார். கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தினார். அவருடைய ரத்தத்தின் கிரியையினால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீர்கள், மீட்கப்பட்டு இருக்கிறீர்கள், ஆசீர்வாதமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். மீண்டும் மீண்டும் இயேசு ராஜா அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தாதபடிக்கு உங்களுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானதா இருக்க வேண்டும் என்று அருள்நாதர் இயேசு விரும்புகிறார். எத்தனை பேர் முடிவெடுக்க